வெல்கம் டு த டுடேஸ் எடிட்டோரியல் செஷன் கைஸ். ஸோ இன்னைக்கும் ரெக்கார்டட் செஷன் தான். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாட்டர்டே வந்த ஒரு எடிட்டோரியல் தான். ஸோ கேதரிங் அ ஸ்டார்ம் ஆன் இந்தியாஸ் டிப்ளமேட்டிக் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் த பாகிஸ்தான். என்னடா அதே பகல்ஹம் இன்சிடென்ட்டை பற்றியே பேசிகிட்டு இருக்க அப்படின்னா, எஸ், நேத்திக்கும் அந்த எடிட்டோரியல் வந்து இதை பற்றி தான் வந்துச்சு, இன்னைக்கு தான் வந்திருக்கு. ஸோ இன்னொன்று யூஎஸை பற்றி வந்திருக்கு. ஸோ ஆஃப்லைன் ரெக்கார்டட் செஷன்றதுனால இதையே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்தேன். ஏன்னா கொஞ்சம் பேசிக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பேக் ட்ராப்ஸ் கொஞ்சம் படிச்சிருக்கோம். அதனால் இட்ஸ் ஈஸி டு பிக் திஸ். இது படிக்கிறது கொஞ்சம் ஈஸி, அதனால இதை கொண்டு வந்தது. அண்ட் தேர்ஸ்டேலேருந்து ரெகுலராக வந்து லைவ் வந்துடலாங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் சுரேஷ் செஷன் guys. ஸோ என்ன அப்படின்னா, கேதரிங் அ ஸ்டார்ம் ஆன் இந்தியாஸ் டிப்ளமேட்டிக் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் த பாகிஸ்தான். ஸோ டிப்ளமேட்டிக் ஆக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், சரிங்களா? டிப்ளமேட்டிக்னா அக்ரிமெண்ட்ஸ், அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு கண்ட்ரிக்கும் நடுவில் இருக்க ஃப்ரெண்ட்ஷிப். அது ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னா அவங்களுக்குள்ள நடக்கிற விஷயங்கள். ஸோ அதில் எடுத்த சில டிப்ளமேட்டிக் ஆக்ஷன்ஸ், பாகிஸ்தானை எதிர்த்து எடுத்தது என்னென்ன, அதனால என்னென்ன கான்சிக்வன்சஸ் இருக்கும். ஸோ கேதரிங் ஸ்டார்ம் அப்படின்னா வந்து புயல் உருவாகிக்கிட்டு இருக்கு. ஸோ கேதரிங் ஸ்டார்ம் அந்த மாதிரி ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. த பாகிஸ்தான் எலிமினேட் த டெரரிஸ்ட் குரூப் ஒர்க்கிங் ஆன் த சாயில். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வந்து எதை பற்றி பேச போறாங்க? டிப்ளமேட்டிக் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் த பாகிஸ்தான். பாகிஸ்தானுக்கு அகெயின்ஸ்டா இருக்க டிப்ளமேட்டிக் ஆக்ஷன் பற்றி பேச போறாங்க. அண்ட் கீழே சப்ஹெட்டிங் என்ன அப்படின்னா வந்து, பாகிஸ்தான் வந்து டெரரிஸ்ட் குரூப்புக்கு அவங்க சாயில்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, அவங்க சாயில்ல ஒர்க்கிங் நடந்துட்டு இருக்கு, அதை எலிமினேட் பண்ணணும், அதை தடுத்து நிப்பாட்டணும், அதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றதான் சப்ஹெட்டிங். ஸோ இதை வச்சு என்ன பேச போறாங்கன்றது தெரிஞ்சிச்சு. ஸோ அஸ் யூஷுவல் எப்பயும் போல எடிட்டோரியலுக்கு முன்னாடி ஒக்காப்ஸ் பார்த்துடலாம். ஒக்காப்ஸ் பார்த்துட்டு நம்ம வந்து இன்னைக்கான எடிட்டோரியல பார்த்துடலாங்க. ஆக்சுவலி பிளான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த எடிட்டோரியல வந்து பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒன் டே அப்படின்னு சொல்லி போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தது. பட் ஆனால் வந்து ஒரு எடிட்டோரியல் அப்படி பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஃபுல்லாகவே பார்த்தலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சுங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ டிஎன்பிசி படிக்கிறீங்க அப்படின்னா தனித்தனியாக கோர்சஸ் இருக்குது. நீங்கள் அதை வந்து செக் பண்ணி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி பேங்கிங்க்கும் எஸ்பிஐ கிளர்க்குக்கும் எஸ்பிஐ கிளர்க் வச்சு கோர்சஸ் ரெடி பண்ணியிருக்கோம், இப்போ பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் தேவை அப்படின்னா வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இது இன்னும் வந்து ஆட் பண்ணுவாங்க. ரீடிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க. எடிட்டோரியல் தாண்டி எடிட்டோரியல் வேண்டாம், நான் வந்து புக்ஸ் ரீட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நிறைய பிடிஎஃப் அவைலபிளாக இருக்கு. டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் லெவல். இன்டர்மீடியட் லெவல்னா நிறைய புக்ஸ் இருக்கு, அதே மாதிரி அட்வான்ஸ் லெவல்னா தனியாக இருக்கு. ரெண்டையும் வேணும்னா வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ஒக்காப் கிராமர்னு சொல்லிட்டு அபித் சார் ரெடி பண்ண மெட்டீரியல்ஸே இருக்கு, காம்போவாகவும் இருக்கு. ஸோ இட்ஸ் பெட்டர் டு கோ ஃபார் அ காம்போ. தேவைன்னா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். கான்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ திஸ் இஸ் த பிளாட்ஃபார்ம்ஸ் வி ஆர் இன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக இதில் எந்த மீடியம் வேணாலும் சூஸ் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓகே, எஸ்கலேஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு விஷயத்துல இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. த ப்ராசஸ் ஆஃப் இன்க்ரீசிங் இன்டென்சிட்டி, மேக்னிடியூட் ஆர் சிவியாரிட்டி. ஒரு சிவியாரிட்டியை வந்து சொல்றது எஸ்கலேஷன். கன்சுலர் அப்படின்னா என்ன அப்படின்னா, டிப்ளமேட்டிக் ஆஃபீஸ். ஓகேங்களா? ஸோ ரெண்டு கண்ட்ரிக்கும் நடுவில் இருக்க ஒரு இதை தான் டிப்ளமேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற சில விஷயங்கள், ஒரு விஷயங்களை எனிதிங் ரிலேட்டட் டு கன்சோல் ஆர் கன்சாலிடேட் விச் ஆர் என்னென்ன டிப்ளமேட்டிக் ஆஃபீஸ் ரெப்ரசென்டிங் அ கண்ட்ரிஸ் ஃபாரின் சிட்டி. சரிங்களா? டிப்ளமேட்டிக் அப்படின்ற ஒரு வேர்டை தாங்க இதை வந்து ஹைலைட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து அபையன்ஸ்னா ஆப்சன்ஸ். ஸோ த டெம்பரவரி சஸ்பென்ஷன் ஆர் பாஸ் இன் அன் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? ஸோ அபையன்ஸ் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா, டெம்பரவரி சஸ்பென்ஷன் ஆர் பாஸ் இன் அன் ஆக்டிவிட்டி. கிரெடிபிலி, ரெஸ்பான்சிபிலி, பிலீவபிள் ஆர் கன்வின்சிங் வே. ஓகேங்களா? ஸோ கன்வின்சிங் வே. ஓகே. பெர்மனன்ட் கமிஷன் அப்படின்னா வந்து என்னன்னா, பெர்மனன்ட் இண்டஸ் கமிஷன் அப்படின்றது தாங்க. நம்ம வந்து அந்த வீடியோலயே, அந்த 1.5 hours இருக்க அந்த வீடியோலயே வந்து இண்டஸ் ட்ரீட்டினா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த ட்ரீட்டிக்கு கீழே செயல்படுற ஒரு கமிஷனுங்க. அந்த ட்ரீட்டி கரெக்டா வேலை செய்தான்னு சொல்லி பார்த்துக்கிற கமிஷன் இந்த பெர்மனன்ட் இண்டஸ் கமிஷன். அதுதான் இங்க சொல்றாங்க. ஸோ டிசிலேட்டிங் அப்படின்னா என்னன்னா, ப்ராசஸ் ஆஃப் ரிமூவிங் ஸ்லிட் சால்ட். ஸோ ஸ்லிட்னா வந்து படுகைகள், அதுக்கப்புறம் சாண்டு, அதர் செடிமெண்ட்ஸ் அக்குமுலேட்டட் இன் அ வாட்டர் பாடி லைக் ரிவர், லேக் அண்ட் ரிசர்வாயர். ஸோ ரிவர்ஸ், லேக்ஸ், ரிசர்வாயர், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து இந்த மண், குப்பைங்க அதெல்லாம் வந்து இதாகும்ல.
அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்றது தான் டிஸ்சிலேட்டிங் அப்படின்ற மீனிங். ஆங்கியூஷ் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் பெயின் ஆர் சஃபரிங் ஆர் டிஸ்ட்ரெஸ். ஒரு மென்டலாவோ இல்ல பிசிக்கலாவோ ஒரு டிஸ்ட்ரெஸோ ஒரு எக்ஸ்ட்ரீம் பெயினோ ஒருத்தவங்க வந்து கோத்ரூ பண்றாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க அப்படின்னா ஆங்கியூஷ். ஓகேவா? அஃப்ரண்ட் அப்படின்னா ஆல்ரெடி ஃப்ரெண்ட்னு சொல்லி வார்த்தைகள் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னா என்னன்னா, இப்போ நிறைய மீனிங்ஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த மீனிங் என்னன்னா ஆர்கனைசேஷன் ஆர் அ குரூப் அப்படின்ற ஒரு மீனிங். அஃப்ரண்ட் அப்படின்னா வந்து அதுக்கான ஒரு மீனிங். ஓகேங்களா? ஸோ மிஷன் ஸ்ட்ரென்த் அப்படின்னா வந்து இந்த இடத்துல ஒரு நம்ம ரீட் பண்ணும்போது பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி சிம்லா ட்ரீட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தோம் அப்படின்னா 1971 ஒரு வார் இருந்துச்சுன்னு சொன்னா, பங்களாதேஷ் செப்பரேஷன் வாருன்னு. அந்த வாரை ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்காக போடப்பட்ட அக்ரிமெண்ட் தான் இந்த சிம்லா அக்ரிமெண்ட் அப்படின்றதுங்க. ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ 1971 அப்போ அந்த வார் நிறுத்தம் அப்படின்னு சொல்லி வந்துச்சுல, ஒரு வார அந்த போரை நிப்பாட்டினாங்கல்ல. எப்படி நிப்பாட்டினாங்கன்னா இந்த சிம்லா அக்ரிமெண்ட்டை வச்சு தான் நிப்பாட்டினாங்க. ஓகேங்களா? டீஃபண்ட் அப்படின்னா டீஃபங்க்ஷன், ரொம்ப நாளா செயல்பாட்டில் இல்லை அப்படின்ற ஒரு அர்த்தம். அப்ஜர்ட் அப்படின்னா என்னன்னா ஃபார்மலி ரெனவுன்ஸ்ட் ஆர் ரிஜெக்டட். ஓகேங்களா? ஒரு விஷயத்த வந்து ஃபார்மலா ரிஜெக்ட் பண்றது தான் அப்ஜர்ட். டிட் ஃபார் டேட், பழிக்கு பழி. ஓகேங்களா? டிட் ஃபார் டேட் ஒரு இடியம். ஓகேங்களா? டிட் ஃபார் டேட்னா பழிக்கு பழி, கிவிங் பேக் த சேம் ட்ரீட்மெண்ட். ஸ்டாண்ட் ஆஃப் அப்படின்னா தனியா நிக்கிறது. ஓகேங்களா? ஸ்டாண்ட் ஆஃப் இதுவும் நம்ம பார்த்துட்டோம். என்வாய் அப்படின்னா இஸ் அ மெசஞ்சர் ஆர் அ ரெப்ரசன்டேட்டிவ், எஸ்பெஷலி ஒன் சென்ட் பை த டிப்ளமேட்டிக் மிஷன். ஓகேங்களா? ஒரு ஒரு டிப்ளமேட்டிக் இதில் வந்து இப்போ இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி யார் போவானா, நம்ம எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் ஜெய்சங்கர் போவாரா. அவர் ஒரு என்வாய், ஒரு மெசஞ்சர் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் அ பர்டிகுலர் ஒரு கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்றவங்க என்வாய்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரெவல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா a strong feeling of disgust, loathing or intense disliking. ஒரு விஷயம் பிடிக்கல, ஒரு விஷயத்த வந்து ஒரு ஃபீல் டிஸ்கஸ்டான ஒரு ஃபீல், அருவருப்பான ஃபீல், இல்ல அந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னா அது ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரெவல்யூஷன். ரிஸ்ட்ரெயின்னா லிமிட் ஆர் கண்ட்ரோல். இன் கான்ஃபிடன்ஸ். ஓகேங்களா? இங்க பாருங்களேன். டேக் இன்டு த கான்ஃபிடென்ட். என்னது டேக் இன்டு அ கான்ஃபிடென்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஒரு இடியம் பார்த்தோமா, டேக் சம் ஒன் இன்டு த கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அந்த கம்யூனல் கால்றோமா, அதை பேட்ச் பண்ணி வேஃப் பில்னு சொல்லிட்டு ஒரு இதில் பார்த்தோமா, அதை ஃபாலோ பண்ணி தேர்ட் வீடியோ நினைக்கிறேன் நம்ம ரீசெண்டாக அப்லோட் பண்ண அந்த வேஃப்ல இருந்து வந்து டேக் சம் ஒன் இன்டு கான்ஃபிடென்ட்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதே தான் டேக் ஆல் ஸ்டேக் இன்டு த கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லி இங்கேயே இந்த இடியம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவர்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு விஷயத்துல இருந்து ப்ரிவென்ட் பண்றது. அவர்ட்னா என்னது? ஒரு விஷயத்துல இருந்து ப்ரிவென்ட் பண்றது. ஓகேவா? இப்போ அப்படியே ரீட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியா இருந்துச்சு இந்த டியூட்டோரியல். அப்படியே பார்த்தலாம். The diplomatic action against Pakistan taken on Wednesday. Diplomatic action taken on Wednesday. V3S adjective by Indian Cabinet Committee on Security in action to Pahalgam terrorist attack are measured a set of responses that indicate a large escalation could follow. ஓகேங்களா? டிப்ளமேட்டிக் ஆக்ஷன்ஸ்னா ரெண்டு பேருக்கும், அதாவது ரெண்டு கண்ட்ரிக்கும் நடுவில் இருக்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அந்த மாதிரி ஒரு ரெண்டு பேர்த்துக்குள்ள போடப்பட்ட அக்ரிமெண்ட்ஸ், அதுல சில ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க. டிப்ளமேட்டிக் ஆக்ஷன்ஸ் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக வெட்னஸ்டே எடுத்திருக்காங்க. யாரால எடுத்திருக்காங்க? பை இந்தியன் கேபினட் கமிட்டியால எடுக்கப்பட்ட முடிவுகள். ஓகேங்களா? கமிட்டி ஆன் செக்யூரிட்டி, அந்த இதுல வந்து எடுக்கப்பட்ட முடிவு. எதுக்காக? இன் ரியாக்ஷன், ஒரு இந்த எதுக்காக எடுத்திருக்காங்கன்னா இன் ரியாக்ஷன் டு பல்காம் டெரரிஸ்ட் அட்டாக். பகல்காம் டெரரிஸ்ட் அட்டாக்கு ரியாக்ட் பண்றதுக்காக இந்த டிப்ளமேட்டிக் ஆக்ஷன்ஸ் இவங்களால எடுத்திருக்காங்க. இந்த ஆக்ஷன்ஸ் எப்படி கணக்கெடுக்கப்படுதுன்னா செட் ஆஃப் ரெஸ்பான்சஸ், பல ரெஸ்பான்சஸ் உடைய செட்டா இதை கணக்கெடுக்கப்படுது. இப்போதைக்கு புரிஞ்சுங்களா? தட் அப்படின்னா என்னன்னா, ரெஸ்பான்சஸ் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, ஒரு பெரிய ஒரு சிவியரான ஒரு விஷயத்துக்கு இது தொடக்கமா இருக்கு, ஃபாலோ ஆகுது, தொடக்கத்துக்கு ஆரம்பமா இருக்குது. குட் ஃபாலோ இண்டிகேட் அ லார்ஜர் எக்ஸலேஷன் குட் ஃபாலோ. ஒரு பெரிய ஒரு எஸ்கலேஷன், ஒரு இன்டென்சிட்டி, ஒரு சிவியாரிட்டி
ஃபாலோ ஆகுமோன்றதை இண்டிகேட் பண்ணுது இந்த செட் ஆஃப் ரெஸ்பான்சஸ். புரியுதுங்களாங்க? ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் புரியுதுங்களா? அடுத்து த டெசிஷன் சச்சஸ் ஓகேங்களா. இப்போ வந்து டிப்ளமேட்டிக் ஆக்ஷன்ஸ்னு சொல்லிட்டாங்கல்ல, அந்த டிப்ளமேட்டிக் ஆக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. என்னன்னா சச்சஸ் கேன்சலிங் அ விசா given to the பாகிஸ்தான் நேஷனல்ஸ். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் என்னன்னா கேன்சலிங் த விசா given to the பாகிஸ்தான் நேஷன்ஸ். பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்ட விசாக்கள் இருக்குல்ல, அந்த விசாஸை வந்து கேன்சல் பண்றாங்க. சஸ்பெண்ட் த கன்சோலார் ஆப்ரேஷன். இடத்துல கன்சோலார்ன்றது டிப்ளமேட்டிக் ஆப்ரேஷன். டிப்ளமேட்டிக் ஆப்ரேஷன்ஸை சஸ்பெண்ட் பண்றாங்க, நிறுத்தி வைக்கிறாங்க. சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் டு க்ளோஸ் த அட்டேரி பார்டர் இன்டகிரேட்டட் செக் போஸ்ட் கேரி அ நியூ டெல்லிஸ் மெசேஜ். ஓகேங்களா, கேரி அ நியூ டெல்லிஸ் மெசேஜ். அதாவது இந்த இன்டகிரேட்டட் செக் போஸ்ட் இருக்குல்ல, ஐசிபி, அது வழியா தான் அந்த வழியா தான் நியூ டெல்லியோட மெசேஜஸை கொண்டு போவாங்களாம். ஓகேங்களா. அந்த அட்டரிக்கி பார்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மொத்தம் 3 ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க. விசாவை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, கன்சோலர் ஆப்ரேஷன்ஸை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் அட்டரிங்கி பார்டரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. இந்த பார்டர் வழியா தான் நியூ டெல்லி மெசேஜஸ்லாம் போகும். தட் இட் டஸ் நாட், இப்போ என்ன சொல்லணும்னா தட்ன்றது நார்மல் கன்ஜெக்ஷன். தட் இட் டஸ் நாட் விஷ் டு என்கேஜ் வித் பாகிஸ்தான் about the absolute minimum level requirement. அப்படின்னா இட்ன்றது எதை சொல்லுது? இந்தியாவை சொல்லுது. இந்தியா டஸ் நாட் விஷ்னா ஆசைப்படல, டு என்கேஜ் வித் பாகிஸ்தான். பாகிஸ்தானோட என்கேஜ் ஆகிறதுக்கு இந்தியா ஆசைப்படல. ஓகேங்களா. எப்படின்னா அபவுட் அப்சல்யூட் மினிமம் லெவல் ரெக்குவயர்மெண்ட், தெளிவா குறைஞ்ச அளவுக்கான தேவைகள் கூட அவங்க கிட்ட இருந்து வேணாம். எபோவ் த அப்சல்யூட் மினிமம் லெவல் ரெக்குவயர்மெண்ட், மினிமம் பேசிக்கா கூட இவங்க கூட என்கேஜ்மெண்ட் வேணான்றத வந்து சொல்லுது. ஓகேங்களா. இந்தியா வந்து ஆசைப்படலைன்றத தெளிவா சொல்றாங்க. ஓகேங்களா. ஆக்ஷன்ஸ் வந்து என்னென்ன ஆக்ஷன்ஸ்னு சொன்னாங்க, ஆக்சுவலி ஆக்ஷன்ஸுக்கான கான்சிக்வன்சஸ் வரும்னு சொன்னாங்க, என்னென்ன ஆக்ஷன் சொன்னாங்க. இந்த ஆக்ஷனுக்கான ரீசன் என்னன்னா இவங்க ஆசைப்படல, பாகிஸ்தான் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும்னு ஆசைப்படல. சம் ஆஃப் தீஸ் மெஷர்ஸ், ஓகேங்களா, சம் ஆஃப் தீஸ் மெஷர்ஸ் had followed the previous attacks including a புல்வாமா 2019. ஸோ புல்வாமாவும் பார்த்தோமா. ஸோ புல்வாமா அட்டாக்கை ஃபாலோ பண்ணி இன்னும், ஓகேங்களா, அப்போ எடுத்த சில மெஷர்ஸும் ஃபாலோ ஆகுது. had followed the previous attacks including, ஓகேங்களா, இந்த மெஷர்ஸ் இருக்குல்ல, இந்த மெஷர்ஸ் புல்வாமா டைம்லையும் அந்த அட்டாக் நடந்த டைம்லையும் வந்து எடுக்கப்பட்ட மெஷர்ஸ் அதுவும் ஃபாலோ ஆகப்படுது. had followed a previous attack, ஓகேங்களா, ப்ரீவியஸ் அட்டாக் அப்போ ஃபாலோ பண்ணப்பட்ட சில மெஷர்ஸ் இருக்கு. ஓகேங்களா. சம் ஆஃப் தீஸ் மெஷர்ஸ் ஹேட் ஃபாலோட் அ ப்ரீவியஸ் அட்டாக். ஓகேங்களா. அண்ட் த டெசிஷன் டு புட் த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி இன் அபியன்ஸ் அன்டில், ஓகேங்களா. இப்போ என்னன்னா இந்த டெசிஷன்ஸ் எல்லாமே பெர்மனன்ட் டெசிஷன்ஸ் தான். ஓகேங்களா. பெர்மனன்ட் டெசிஷன், இந்த 3மே பெர்மனன்ட் டெசிஷன். இப்போ என்னன்னா இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி இருக்குல்ல, அதை வந்து அபியன்ஸ் அப்படின்னா டெம்பரவரி சஸ்பென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நான் நேற்று பண்ணும்போது சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன். இது ஆக்சுவலி டெம்பரவரியா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இன் ஃபியூச்சர்ல எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்டில் பாகிஸ்தான் ஆக்ட் கிரெடிபிளி அகெயின்ஸ்ட் த டெரரிஸ்ட் குரூப் மீன்ஸ். ஓகேங்களா. மீன்ஸுக்கு நிறைய இது இருக்கு. வேணும் சொல்லி ஒரு மீனிங் இருக்கு, அதுக்கப்புறம் கால்குலேஷன்ல ஒரு மீனிங், அடிஷன் சொல்லி ஒரு மீனிங் இருக்கு. அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஆக்ஷன் ஆர் மெஷர் அப்படின்னு சொல்றாங்க. டெரரிஸ்ட் குரூப்போட ஆக்ஷனுக்கு அகெயின்ஸ்ட் த பாகிஸ்தான் கிரெடிபிளா ஆக்ட் பண்ணல அப்படின்னா, அன்டில் பண்ற வரைக்கும், ஓகேங்களா, ஆக்ட்ஸ் கிரெடிபிளி, ஓகேங்களா, அதுக்கு கிரெடிபிளா ஆக்ட் பண்ற வரைக்கும், அன்டில் இந்த அபியன்ஸ் இருக்கும், இந்த ஆப்சன்ஸ் இருக்கும், இந்த டெம்பரவரி சஸ்பென்ஷன் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த டெசிஷன் இருந்திருக்காங்க. டு புட் த டெசிஷன் டு புட் த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி இன் அபியன்ஸ் அன்டில். ஓகேங்களா. இது வரைக்கும் புரிஞ்சு. தட் அப்படின்னா என்னன்னு சொல்லுதுன்னா that India will enforce its earlier decision to suspend all the meeting. Earlier decisions என்ன அப்படின்னா அந்த WT இதுதான் சொல்லுது. ஸோ decisions to suspend all the meeting of permanent commission that overseas, ஓகேங்களா, தட் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா இந்தியா வில் என்ஃபோர்ஸ்னா செயல்பாட்டுக்கு கொண்டு வரும். இந்தியா வில் என்ஃபோர்ஸ் இட்ஸ் அப்படின்றது வந்து அதோட டெசிஷன். ஓகேங்களா. இட்ஸ்ன்றது பொசிஷன். இந்தியாஸ் இயர்லியர் டெசிஷன் டு சஸ்பெண்ட் ஆல் த மீட்டிங் ஆஃப் பெர்மனன்ட் கமிஷன். ஸோ பெர்மனன்ட் கமிஷன்ல, ஓகேங்களா, பெர்மனன்ட் கமிஷன்ல
இருக்க எல்லா மீட்டிங்கையும் சஸ்பெண்ட் பண்ணுதாம். ஓகேங்களா, சஸ்பெண்ட் பண்றது. இந்தியா வில் என்போர்ஸ் இட்ஸ் இயர்லி டெசிஷன் டு சஸ்பெண்ட். சொன்ன மாதிரி இந்தியா வந்து வில் என்போர்ஸ், கண்டிப்பா என்போர்ஸ் பண்ணிடும். என்னன்னா அதோட WTE டெசிஷன்ஸை வந்து சஸ்பெண்ட். ஓகேங்களா, எல்லா மீட்டிங்கும் அதன் வழியாக WTE முன்னாடி எடுத்த அந்த டெசிஷனை ஃபாலோ பண்ற மாதிரி அதுக்கு கீழே இருக்க பெர்மனன்ட் கமிஷன்ல இருக்க எல்லா மீட்டிங்கையும் சஸ்பெண்ட் பண்ணுது. ஓகேங்களா, எல்லா 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 மீட்டிங்கையும் சஸ்பெண்ட் பண்ணப்படும், என்போர்ஸாக பண்ணப்படும். அந்த பெர்மனன்ட் கமிஷன் என்னென்ன பண்ணும்னா தட் ஓவர்சீஸ் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ட்ரீட்டி. அந்த ட்ரீட்டியோட இம்ப்ளிமெண்டேஷனை வந்து ஓவர்சீஸ் பண்ணும், எப்படி நடக்குதுன்றத ஓவர்சீஸ் பண்ணும் இந்த பெர்மனன்ட் கமிஷன்றது. ஓகேங்களா, அதே மாதிரி எண்ட் த சைட். ஓகேங்களா, இந்த சஸ்பெண்ட் இருக்குல்ல, அந்த சஸ்பெண்டை ஃபாலோ பண்ணி டெசிஷன் டு சஸ்பெண்ட் அண்ட் டெசிஷன் டு எண்ட் வில் என்போர்ஸ். இந்த எல்லா ஆக்ஷன்ஸையும் எல்லா மீட்டிங்கையும் வந்து ஆக்சுவலி இந்த இது வரைக்கும் பார்ப்போம். இந்த பெர்மனன்ட் கமிஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஓவர்சீஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, ட்ரீட்டிஸ் எல்லாத்தையுமே ஓவர்சீஸ் பண்ணும். இந்த போட்ட ட்ரீட்டியை வந்து மேனேஜ் பண்ணும். ஓகேங்களா, மேனேஜ் பண்ணும். அதுல இருக்க எல்லா மீட்டிங்கையும் இந்த WTE இவங்க முன்னாடி எடுத்த டெசிஷன்ஸ் வச்சு என்போர்ஸ் பண்ணுவாங்க. இந்தியாவில் என்போர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ரெண்டாவது என்னன்னா எண்ட் த சைட் விசிட் பை த பாகிஸ்தானி வாட்டர் டீம் டு இந்தியா. ஆக்சுவலி இந்த வாட்டர் ட்ரீட்டில நிறைய டேம்ஸ் இருக்குங்க. அந்த டேம்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி இருக்கு, அதே மாதிரி எவ்வளோ வாட்டர்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ ரெக்கார்ட் ஆயிருக்கு, எவ்வளோ பாகிஸ்தானுக்கு வந்திருக்கு, எவ்வளோ இந்தியாவுக்கு வந்திருக்குன்னு சொல்லி பாகிஸ்தான்ல இருக்கவங்க விசிட் பண்ணி ஒரு ஆடிட் பண்ணிட்டு போவாங்க. அந்த சைட் விசிட்டை எண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் சஸ்பெண்ட் பண்றாங்க, அதே மாதிரி அந்த சைட் விசிட்டை எண்ட் பண்றாங்க. அண்ட் டெசிஷன் டு கண்டினியூ வித் த ஹைட்ரோ பவர் அண்ட் டீசலட் ப்ராஜெக்ட் அலாங் த ட்ரிபியூட்டரிஸ். ஓகேங்களா, ட்ரிபியூட்டரிஸ் இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா அவங்க வந்து இந்த டெசிஷன்ஸ் வந்து இவங்களோட முடிவு என்னன்னா கண்டினியூ பண்ண போறாங்களா, இவங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கண்டினியூ பண்ண போறாங்க. எப்படின்னா ஹைட்ரோ பவர் ஜென்ரேட் பண்றத கண்டினியூ பண்ணுவாங்க. இந்த டீசல் ப்ராஜெக்ட்ன்றது வந்து இந்த கிளீனிங் ப்ராஜெக்டையும் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. அலாங் த ட்ரிபியூட்டரிஸ்னா என்னது, ஒரு ரிவர்ல இருக்க வெவ்வேறு கிளைகள், அந்த எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து கண்டினியூ பண்ண போறாங்க. இந்தியா இந்த அவங்க அவங்க குரோத்துக்கு, இந்தியாவோட குரோத்துக்கு வந்து ஒர்க் பண்ண போறாங்க. ஓகேங்களா, இந்த விசிட் சைட்டை எண்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த பெர்மனன்ட் கமிஷன்ல இருக்க எல்லா மீட்டிங்கையும் வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து இந்த இவங்க எடுக்க போற ஆக்ஷன்ஸ் எல்லாமே வில் என்போர்ஸ். இந்தியா வில் என்போர்ஸ் இட்ஸ் இயர்லி டெசிஷன் டு சஸ்பெண்ட். ஓகேங்களா, இயர்லி டெசிஷன்ஸ் மூலியமாக இது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ண போறாங்க, என்போர்ஸ் பண்ண போறாங்க, இது எல்லாத்தையுமே நடைமுறைக்கு கொண்டு வர போறாங்க. இந்த மெஷர்ஸ் டு விச், ஓகேங்களா, இந்த மெஷர்ஸ் இருக்குல்ல, சோஃபார் டு விச் த பாகிஸ்தான் ஹேட் ரைஸ் த அப்ஜெக்ஷன். இந்த மெஷர்ஸ் எல்லாத்துக்குமே the measures to which where the Pakistan had raised the objections. இப்போ என்னன்னா சொன்ன எல்லா மெஷர்ஸுக்கும் பாகிஸ்தான் வந்து அவங்களோட அப்ஜெக்ஷனை தெரிவிச்சிருக்காங்க. The Pakistan response is an attempt to a Indian measures response. ஓகே, பாகிஸ்தான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கான். Is response is an attempt to mirror the Indian measures. ஸோ இந்தியா எடுக்கப்பட்ட இவ்வளோ மெஷர்ஸுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி, மிரர் பண்ற மாதிரி அவங்களும் சில ரெஸ்பான்சஸ் பண்ணியிருக்காங்க. இஸ் ரெஸ்பான்ஸ் அண்ட் அட்டெம்ப்ட். ஓகேங்களா, வித்தவுட் ஈவன் ட்ரையிங் டு அட்ரஸ் த ஆங்கியூஷ் இன் இந்தியா. இந்தியாவுக்கு இருக்க பெயின், சரிங்களா, சிவியர் பெயின், எக்ஸ்ட்ரீம் பெயின், அவ்வளவு பேர் கொண்டுட்டு போயிருக்காங்கல்ல, அந்த பெயினை கொஞ்சம் கூட அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணாமனோ, வித்தவுட் ஈவன் ட்ரையிங் டு அட்ரஸ் த ஆங்கியூஷ் அவங்க வந்து பதிலடி கொடுக்குறாங்க. அவங்க ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெஸ்பான்ஸ் வந்து இந்த மெஷர்ஸுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட கவலைகளை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம. ஓகேங்களா, நார் இட் இண்டிகேட்ஸ் இட்ஸ் வில்லிங் டு ட்ராக் டவுன் த பெர்பிட்ரேட்டரை. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலி இந்த நார்ன்னு இருக்கா, அப்போ இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க புரிஞ்சுக்க கூட இல்லை. ஓகேங்களா, இந்தியாவோட பெயினை புரிஞ்சுக்கவும் இல்லை. அதே மாதிரி இந்த கிரிமினல்ஸை ட்ராக் டவுன் பண்றதுக்கு வில்லிங்னஸ் கொடுக்கறதுக்கு ஒரு இண்டிகேஷன் கூட இல்லை. இட் இண்டிகேட் நார் டஸ் இட் இண்டிகேட் இட்ஸ் willing to track down the perpetrator. ஸோ பெர்பெட்ரேட்டரை ட்ராக் பண்றதுக்கும் அவங்க வந்து ஒரு வில்லிங்னஸ் காட்டலை. டிஸ்பெக்ட் த ஃபேக்ட் தட் த, ஓகேங்களா, இப்போ வந்து ட்ராக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்களா, இது நெகட்டிவா இருக்கா, டிஸ்பைட்னு ஒரு வார்த்தை இருக்கா, அப்போ இந்த இடத்துல பாசிட்டிவா வரும் பாருங்க. The fact that the TR of
தி ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ் விச் கிளைம் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த அட்டாக். இந்த டிஆர்எஃப்ன்ற இவங்க தான் வந்து இந்த அட்டாக்குக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை கிளைம் பண்றாங்க, நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்றாங்க. இஸ் அ ஃப்ரண்ட் ஃபார் த பாகிஸ்தான் பேஸ்ட் எல்இடி. எல்இடியோட ஒன் ஆஃப் த ஆர்கனைசேஷன் தான், பாகிஸ்தான் பேஸ்ட் எல்இடியோட ஒரு ஃப்ரண்ட், அதாவது ஒன் ஆஃப் த ஆர்கனைசேஷன் தான் இந்த டிஆர்எஃப்ன்றவங்க. ஓகேங்களா? ஓகே, அப்ப இது பாசிட்டிவ். ஓகேங்களா? இந்த சென்டென்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த அட்டாக்கை எடுத்து பண்ணது இவனுங்க தான். இது வந்து என்னன்னா, பாகிஸ்தான் பேஸ்ட் எல்இடியோட ஒரு ஆர்கனைசேஷன், ஃப்ரண்ட் ஃபார் த பாகிஸ்தான் பேஸ்ட் எல்இடி. ஓகேங்களா? இந்த சென்டென்ஸ் பாசிட்டிவான சென்டென்ஸ், ஒரு நியூட்ரலான சென்டென்ஸ் கூட வச்சுக்கோங்க. இந்த இவங்களை இது இருக்கிறதுனால, ஓகேங்களா, இந்த சென்டென்ஸ் இந்த ஃபேக்ட் இருக்கிறதுனால தான் இவங்க வந்து ஒரு வில்லிங்னஸ் காட்ட மாட்டேன்றாங்க. புரிஞ்சுங்களா? புரிஞ்சா? ஓகே. அதுக்கடுத்து இஸ்லாமாபாத்னா இது உள்ள பாகிஸ்தான் ஹாஸ் ஆல்சோ கேன்சல்டு த விசா. நம்மளும் விசாவை கேன்சல் பண்ணோம், இவங்களும் கேன்சல் விசா பண்ணிட்டாங்க. அண்ட் கட் த மிஷன் ஸ்ட்ரென்த் அண்ட் ஹாஸ் ஷட் டவுன் த ஆல் ட்ரேட்ஸ். எல்லா ட்ரேட்ஸையும் ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. மிஷன் ஸ்ட்ரென்த் அப்படின்னா என்ன அப்படின்னா டிப்ளமேட்டிக் ஸ்டாஃப்ஸ். நம்ம பார்த்தோமா, அங்க இருக்கவங்க எல்லாத்தையுமே, இந்தியாவில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம வர சொல்லிட்டோம். அதே மாதிரி பாகிஸ்தான் இந்தியாவில் இருக்கிற எல்லாத்தையுமே போகவும் சொல்லிட்டோம். ஸோ இந்தியன்ஸ் யாராவது பாகிஸ்தான்ல இருக்காங்களோ, டிப்ளமேட்ஸ் இருக்காங்களோ, அவங்க எல்லாத்தையும் வர சொல்லிட்டோம். பாகிஸ்தான்காரங்க யாராவது இந்தியா இருக்காங்களோ அவங்களே வர சொல்லிட்டாங்க. கட் த மிஷன் ஸ்ட்ரென்த் அண்ட் ஹேஸ் ஷட் டவுன் ஆல் த ட்ரேட்ஸ். ஓகேங்களா? புரிஞ்சா? இவங்களும் வந்து இப்போ வந்து இது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ இவங்க ரெஸ்பான்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்களா, அந்த ரெஸ்பான்சஸ் என்னென்னன்றதான் இதை சொல்றாங்க. கேன்சல்டு த விஷா மிஷன் ஸ்ட்ரென்த் அண்ட் ஹேஸ் ஷட் டவுன் ஆல் த ட்ரேட்ஸ். எல்லா ட்ரேட்ஸையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. த பாகிஸ்தான் ஹேஸ் த்ரெட்டன், அதாவது உங்க ரெஸ்பான்சஸ் என்னென்னு இருக்குல்ல, இங்க ரெஸ்பான்சஸ் பார்த்தோம்ல, அந்த ரெஸ்பான்சஸ் தான் இங்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் த்ரெட்டன் டு சஸ்பெண்ட் அதர் பைலேட்ரல் அக்ரிமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் அ பார்ஷியலி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த இன்க்ளூடிங் வேண்டாம். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தான் வந்து த்ரெட் பண்ணியிருக்காங்க, பயமுறுத்தியிருக்காங்க. என்னன்னா வந்து டு சஸ்பெண்ட் அதர் பைலேட்ரல் அக்ரிமெண்ட்ஸ், அதர் பைலேட்ரல் அக்ரிமெண்ட்ஸையும் நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பயமுறுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கேன்சலிங் விசா இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மிச்சம் இருக்க பைலேட்ரல் அக்ரிமெண்ட்ஸையும் நாங்கள் வந்து கேன்சல் பண்ணிடுவோம்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. என்னன்னா 1972 சிம்லா அக்ரிமெண்ட். ஸோ இந்த அக்ரிமெண்ட் வந்து என்ன அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள நடுவில் வேற யாரும் வந்து பஞ்சாயத்து பண்ணக்கூடாது, அவங்களுக்குள்ள இருக்க அவங்க பிரச்சனையை அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னது. அதே மாதிரி எல்ஓசி அப்படின்னு சொன்னேன்ல, அந்த லைனுக்கான கண்ட்ரோலும் வந்து, அதாவது இந்த இது தண்ணி நீ வரக்கூடாது, நானும் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது வந்து இந்த சிம்லா அக்ரிமெண்ட் தான். இது வந்து டிஃபண்டா நோ லாங்கர் எக்ஸிஸ்டிங் ஆர் ஃபங்க்ஷனிங், ஒழுங்கா ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகுன்றத வந்து இதில் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிஃபண்டான இதையும் வந்து நாங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி வந்து பாகிஸ்தான் வந்து பயமுறுத்துறாங்க. which had mostly notably converted the ceasefire line into a line of control. ஓகேங்களா? ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இந்த டிஃபண்ட் அப்படின்றது எதோ சொல்லுது அப்படின்னா, நான் சொன்ன அந்த மீனிங் கிடையாது. இந்த டிஃபண்ட் அப்படின்றது இந்த சிம்லா அக்ரிமெண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து சீஸ்ஃபயர், போர் நிறுத்தத்துக்காக போடப்பட்ட கோடு தான். ஓகேங்களா? போடப்பட்ட கோடு which had mostly notably converted, அந்த சீஸ்ஃபயர் லைன் தான் வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி மாறப்பட்டுருச்சு. அதனால இங்க டிஃபண்ட்னு சொல்றாங்க. சாரி ஃபார் த பிஃபோர் எக்ஸ்பிளனேஷன், அந்த முன்னாடி சொன்ன எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. டிஃபண்ட்ன்றது எதை சொல்றாங்கன்னா, சீஸ்ஃபயர் அப்போ வந்து போர் நிறுத்தத்துக்கான ஒரு இது போட்டிருந்தாங்க. அப்போ அதுக்கப்புறம் இந்த சிம்லா அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் அந்த சீஸ்ஃபயர் லைனே என்ன ஆயிடுச்சுன்னா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னு மாறிடுச்சு. இந்த பக்கம் நமக்கு நார்மலா இருக்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு மாறிடுச்சு. ஸோ அதை தான் இடத்துல டிஃபண்ட் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்ஜர்ட் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா, ஃபார்மலி ரினவுன்ஸ்ட் ஆர் ரிஜெக்டட் த தேர்ட் பார்ட்டி. ஓகேங்களா? which has notably noted. ஓகேங்களா? ஆனால் அப்சர்வ் த தேர்ட் பார்ட்டி மீடியேஷன் ஆன் காஷ்மீர். ஸோ தேர்ட் பார்ட்டி வந்து யாரும் வந்து பஞ்சாயத்து பண்ணக்கூடாதுன்றதான் சொல்றாங்க. ஸோ இந்த சிம்லா அக்ரிமெண்ட் என்னன்னு சொல்றதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. which had mostly and which had a third party mediate. ஓகேங்களா? தட்ஸ் இட். அப்சர்வ், which had observed, இதை தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இட்ஸ் ஆல்சோ சஜஸ்டட் தட் த இந்தியா சஸ்பென்ஷன் ஆஃப் IWT, Indus Water Treaty, could be seen as an act of war. and it also suggestion, it எதை சொல்லுது, பாகிஸ்தான் வந்து ஒரு விஷயத்தை சஜஸ்ட் பண்ணுங்க. என்னன்னா, இந்தியா வந்து இந்த WT சஸ்பென்ஷன் பண்ணிருக்குல்ல, அது எப்படி பார்க்கப்படுது, குட் பி சீன் அஸ் அ ஆக்ட் ஆஃப் வார், வாருக்கான ஒரு ஆக்டா வந்து பார்க்கப்படுது, குட் பி சீன் அப்படின்னு சொல்லி யார் சஜஸ்ட் பண்றா, பாகிஸ்தான் சஜஸ்ட் பண்ணுது. இஃப் இட் மீன் வாட்டர் ஃப்ளோஸ் டு பாகிஸ்தான் ஆர் ரெடியூஸ்ட், could be seen. If it meant a water flow to Pakistan or reduced, and threaten a tit for tat strike if India conduct the military operation
that harms the Pakistani citizens. ஸோ பாகிஸ்தானி சிட்டிசன்ஸை இந்தியா கண்டக்ட் பண்ற மிலிட்ரி ஆப்ரேஷன் ஹார்ம் பண்ணப்பட்டுச்சுன்னா என்ன சொல்றது, இட்ஸ் த்ரெட்டன்ட்னா பாகிஸ்தான் பயமுறுத்துது. என்ன அப்படின்னா, இந்தியா நடத்தக்கூடிய மிலிட்ரி ஆப்ரேஷன்ல பாகிஸ்தான் சிட்டிசன்ஸ் பாதிக்கப்பட்டாங்கன்னா அதுக்கான பழிக்கு பழி கொடுக்கப்படும், டிட் ஃபார் டாட் ஸ்ட்ரைக் நடக்கப்படும். ஸோ நீங்க என்ன பண்றீங்களோ அதை திருப்பி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு த்ரெட்டை கொடுத்துருக்காங்க. யாரு? பாகிஸ்தான் வந்து சஜஸ்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த சஜஸ்ட் பண்ணது என்னதுன்னா, இது வந்து பார்க்கப்படுறது எப்படி இருக்குன்னா போர் மாதிரி. அதாவது இந்த WT சஸ்பென்ஷன் வந்து பார்க்க போர் மாதிரி தெரியுது. இஃப் இட் மீன்ஸ் வாட்டர் ஃப்ளோ டு பாகிஸ்தான் ஆர் ரெடியூஸ். ஸோ பாகிஸ்தானுக்கு வரக்கூடிய, இட் மீன்ஸ் தட் வாட்டர் ஃப்ளோ டு பாகிஸ்தான் ஆர் ரெடியூஸ்ட் குட் சீனஸ். இந்த சஸ்பென்ஷன் வந்து போருக்கான ஒரு ஆக்ட் மாதிரி தெரியுது, அதுக்கான வேலைப்பாடு மாதிரி தெரியுது. அண்ட் இஃப் இட் மீன் அ வாட்டர் ஃப்ளோ டு பாகிஸ்தான் ஆர் ரெடியூஸ், பாகிஸ்தானுக்கு வரக்கூடிய தண்ணீர் வந்து கம்மி ஆகப்படுற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஆக்ட் ஒரு போருக்கான ஒரு கால் மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? இந்தியா சஸ்பென்ஷன். ஓகே, தட்ஸ் இட். ஓகேங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுங்களா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுல? ஓகே, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் முடிஞ்சு. செகண்ட் பேராகிராஃப் டக்கு டக்குன்னு போயிடும். ஆல் சைன்ஸ் indicate that the stage is being set for further escalation in tension and possibly a military standoff. military standoff அப்படின்னா நேருக்கு நேரா பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸ்டாண்ட் ஆஃப். ஓகே, ஸோ எக்ஸாக்ட்லி எப்படி அப்படின்னா, மாஸ்டர் படத்துல வந்து விஜய் சேதுபதியும் சொல்லி பார்த்துப்பாங்களா, 2 பேரும் ஃபேஸ் ஆஃப் பண்ணிப்பாங்களா, அது ஸ்டாண்ட் ஆஃப். ஓகேங்களா? அதுதான் இங்க சொல்றாங்க. இதுக்கான இந்த ஆல் சைன் இண்டிகேட், மேல பேசின எல்லாமே, நீ அடிச்சனா நானும் அடிப்பேன், நீ தண்ணியை குடிச்சனா அதுக்கு வாருக்கு கூப்பிடுற மாதிரி இருக்கு, நான் ட்ரேட் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டேன், ஓகேங்களா, இந்த சிம்லா அக்ரிமெண்ட்டை நான் கேன்சல் பண்ணிட்டேன், நான் வெளியே வர போறேன், அதுக்கப்புறம் நீ பெர்மனன்ட் கமிஷன்ல இதெல்லாம் பண்ற, அவங்க இந்தியா பண்றதும் பாகிஸ்தான் பண்றதும் இது எல்லா சைனும், ஓகேங்களா, ஆல் சைன் ஒரு விஷயத்தை வந்து இண்டிகேட் பண்ணுது. என்ன அப்படின்னா, த ஸ்டேஜ் இஸ் பீன், இப்ப கரண்ட் சுச்சுவேஷன் எப்படின்னா, இஸ் பீன் செட் ஃபார், சரிங்களா, அது வந்து ரெடியா இருக்கா, இஸ் பீன் செட் ஃபார் ஃபர்தர் எஸ்கலேஷன் டென்ஷன். ஓகேங்களா? இருக்க டென்ஷனை இன்னும் ஃபர்தரா வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. இஸ் பீன் செட் ஃபார் ஃபர்தர். ஓகேங்களா? நுனிக்கு கொண்டு வருது, ஒரு போருக்கான ஆரம்பம் மாதிரி தெரியுது. பாசிபிளி மிலிட்ரி ஸ்டாண்ட் ஆஃப், ரெண்டு மிலிட்ரியும் வந்து நேருக்கு நேரா பார்த்து கொள்றதுக்கான பாசிபிள் இருக்கு, இருக்க டென்ஷனை எஸ்கலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கரண்டா இருக்க ஸ்டேஜ் வந்து இப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த எல்லா சைன்ஸையும் இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஸ் மெசேஜ் ஃப்ரம் அ ரேலி இன் பீகார். ரேலி, ஓகேங்களா, இஸ் அ த்ரெட் ஆஃப் பனிஷ்மெண்ட் பியாண்ட் த இமேஜினேஷன். நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பீகார்ல நடந்த ஒரு ரேலியில சொல்லியிருக்காருங்க. ஓகேங்களா? சொல்லி பயமுறுத்திருக்காரு, ஒரு த்ரெட்டை கிரியேட் பண்ணியிருக்காரு. ஆமாங்க, அவர் சொன்னாரு, அது ரொம்ப ரொம்ப ஃபெரோஷியஸாவே இருந்துச்சு. ஓகேங்களா? அதை வந்து சொல்லியிருக்காரு. அதுவும் வந்து ஒரு எஸ்கலேஷனை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. நியூ டெல்லி இஸ் ரீச்சிங் அவுட் த கண்ட்ரிஸ் அரௌண்ட் த வேர்ல்டு. ஓகேங்களா? இப்போ நியூ டெல்லி, இந்தியா என்ன பண்ணுதுன்னா, ரீச்சிங் அவுட் டு அ கண்ட்ரிஸ் அரௌண்ட் த வேர்ல்டு, உலகம் ஃபுல்லா இருக்க எல்லா கண்ட்ரிஸ் கிட்டையும் ரீச் அவுட் பண்ணுது. ஓகேங்களா? ரீச் அவுட் பண்ணி லைக் எப்படி அப்படின்னா வந்து எக்ஸாக்ட்லி நாட் அவங்க ரீச் பண்றதோட ஃபாரின்ல இருக்க மித்த கண்ட்ரிஸ், ஃப்ரெண்ட்லியா இருக்க கண்ட்ரிஸ், பிரான்ஸ், ரஷ்யா, USA, சவுதி அரேபியா, இவங்க எல்லாருமே வந்து அவங்களே வந்து அவங்க டீப் கண்டோலன்ஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி அன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்த பேப்பர் கட்டிங்ஸ்ல அதுவும் இருந்துச்சு, பட் ஆனால் ஆட் பண்ண மறந்துட்டாங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே ரீச் அவுட் ஆகிறாங்க, ரீச் அவுட் பண்ணி நியூ டெல்லி வந்து ரீச் அவுட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரா, ஓகேங்க, ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ்ல இது வரலாம், ஃபாரின் செக்ரட்டரி யாருன்னு கேட்கலாம், விக்ரம் மிஸ்ரா. ஓகேவா? பிரீஃபிங் ஆஃப் ஃபாரின் என்வாய்ஸ். சரிங்களா? ஃபாரின் என்வாய்ஸ் அப்படின்னா வந்து ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய மெசேஞ்சஸ் எல்லாத்தையுமே வந்து பிரீஃப் பண்றாரு, எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. ஃபாரின் செக்ரட்டரி வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க, பிரீஃபிங். ஓகேங்களா? வைல் அதே நேரத்துல சீனியர் மினிஸ்டர்ஸ் have briefed opposition leaders on the cross border லிங்க்ஸை பத்தி ஆப்போசிஷன் லீடர்ஸுக்கு சீனியர் மினிஸ்டர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சீனியர் மினிஸ்டர்ஸ் அதை பண்றாங்க, ஃபாரின் செக்ரட்டரி இதை பண்றாங்க. டெல்லி வந்து
மித்த கண்ட்ரிஸ் மித்த கண்ட்ரிஸ் கிட்ட வந்து ரீச் அவுட் பண்ணுது. ஓகேங்களா, ரீச் அவுட் பண்ணுது. ஓகேவா, ரீச் அவுட் பண்ணுது. அண்ட் கிவிங் அ ஜியோபாலிட்டிக்கல் கரண்ட் ரிவாலுவேஷன் அட் சச் டார்கெட்டிங் ஆஃப் இன்னசென்ட். ஓகேங்களா, கன்சிடரிங் அ ஜியோபாலிட்டிக்கல் கரண்டா இருக்க ஜியோபாலிட்டிக்கல் கன்சிடர் பண்றப்போ ரிவல்யூஷன் அப்படின்னா ஸ்ட்ராங் ஃபீலிங் ஆஃப் டிஸ்கஸ்ட் அட் சச் டார்கெட்டிங் ஆஃப் அ இன்னசென்ட் டூரிஸ்ட். இன்னசென்ட் டூரிஸ்ட, ஓகேங்களா, இன்னசென்ட் டூரிஸ்ட டார்கெட் பண்ணி கொன்ன ஒரு அசிங்கமான ஒரு விஷயத்த, ஓகேங்களா, மீன்ஸ் அ ஸ்ட்ராங் ஃபீலிங் ஆஃப் டிஸ்கஸ்ட். ஓகேங்களா, ஒரு அருவருப்பத்தக்க ஒரு விஷயத்தையும் அண்ட் அ ப்ராட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இந்தியா ஸ்டாண்ட் ஆன் த இஷ்யூ ஆஃப் கிராஸ் பார்டர் டெரரிசம். கிராஸ் பார்டர் டெரரிசம்க்கு இருக்க பிரச்சனைக்கு இந்தியா இருக்கிற நிலைப்பாட ப்ராடா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுனாலையும், ஓகேங்களா, இந்த அருவருப்பும் இந்த ப்ராடான இருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இந்தியாவோட அண்டர்ஸ்டாண்டிங்கை புரிஞ்சுக்கிட்டதுனாலையும் கரண்டா இருக்க ஜியோ பாலிட்டிக்ஸ் என்ன ஒரு இது இருக்குன்னா இருக்கு. ஓகேங்களா, ஜியோ பாலிட்டிக்ஸ் வந்து இது எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கு. இட்ஸ் அன்லைக்லி தட் கண்ட்ரி சச்சஸ் யூஎஸ்ஏ வில் பிரஸ் நியூ டெல்லி டு ரெஸ்ட்ரெயின் இட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த 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 காலடிக்கு நியூ டெல்லி நியூ டெல்லி போறதுக்கான அடுத்த காலடியை கண்ட்ரோல் பண்றதுக்கு வில் பிரஸ்னா வந்து கண்ட்ரோல் பண்ணும், இல்ல தடுத்து நிப்பாட்டும், யூஎஸ் தடுத்து நிப்பாட்டும் அப்படின்றது ஒரு அன்லைக்லி. அப்படி எந்த கண்ட்ரியும் பண்ணாது. அதர் கண்ட்ரிஸ் வில் பிரஸ் டு ரிஸ்ட்ரைன் இட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப். இட்ஸ் அன்லைக்லி, இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லை. இட்ஸ் அன்லைக்லி தட் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இட் இஸ் அன்லைக்லி தட். ஏன் அப்படின்னா வந்து இட்ஸ்ன்றது இந்த இடத்துல V3. ஸோ இட் வாஸ் கன்சிடர் ஜியோ பாலிட்டிக்ஸ். இட்ஸ்ன்றது வந்து எல்லா கண்ட்ரிஸும் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த ரிவல்யூஷனையும் ப்ராட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இந்தியா, இந்த இந்தியாவோட நிலைப்பாடையும் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டதுனால இந்த மாதிரி யூஎஸ் மாதிரி ஒரு கண்ட்ரி வந்து இந்தியாவை எடுத்து வைக்கக்கூடிய அடுத்த ஸ்டெப்பை வந்து ப்ரெஷர் பண்ணி ஹோல்ட் பண்ணி வைக்கும், லிமிட் பண்ணும் அப்படின்றது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இந்த இந்த இது புரிஞ்சுங்களா? ஓகே. த கவர்மெண்ட் மஸ்ட் கண்டினியூ டு டேக் ஆல் அ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எஸ்பெஷலி ஜம்மு காஷ்மீர் கவர்மெண்ட் இன் டு த கான்ஃபரன்ஸ். அதே மாதிரி கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா மஸ்ட் கண்டினியூ டு டாக் சுட் டேக். ஓகேங்களா, மஸ்ட் கண்டினியூ. இப்போ ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. என்னன்னா எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும் இருக்கு, எம்எல்ஏ, எம்பி, அதுக்கப்புறம் வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் எவ்ரி திங். அது அங்க இருக்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல்ஸ், அதுக்கப்புறம் சர்வீஸ் மேன்ஸோ, டிஃபென்ஸ் ஸ்டாஃப், இவங்க எல்லாத்தையுமே வச்சு ஒரு மீட்டிங் நடத்தணும். மஸ்ட் கண்டினியூ டு மீட்டிங், ஒரு டிஸ்கஷனுக்கு போகணும். மஸ்ட் கண்டினியூ டு கண்டினியூ இட்ஸ் டிஸ்கஷன், அதோட டிஸ்கஷனை கண்டினியூ பண்ணணும். எஸ்பெஷலி ஜம்மு அண்ட் காஷ்மீரையும் வந்து அதை ஆட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இந்த கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறத வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி. ஸோ இப்போ இன்னைக்கும் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சு ஆல் பார்ட்டி மீட்டிங் நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, எல்லாருமே ஒரு சார முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ லைக் we will ரைஸ் a voice for அவர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து அந்த டெசிஷன் எடுத்திருக்காங்க. ஆப்போசிஷன் லீடர் ராகுல் காந்தி வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதுதான் வந்து இங்க சொல்றாங்க, மீட்டிங்ஸ் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் கவர்மெண்ட்டையும் வந்து ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. த பாகிஸ்தான் குட் பெனிஃபிட் ஃப்ரம் கன்சிடரிங் இட்ஸ் டிஸ்அட்வான்டேஜியஸ் பொசிஷன். ஓகேங்களா, டிஸ்அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல இருந்து அதோட பொசிஷனை வந்து ரீகன்சிடர் பண்ணுச்சுன்னா பாகிஸ்தான் குட் பெனிஃபிட்டட், லாபம் அடையலாம், பாகிஸ்தான் லாபம் அடையலாம், அவங்க இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ் பொசிஷனை வந்து ரீகன்சிடர் பண்ணலாம். அண்ட் ஈவன் நவ் பாகிஸ்தான் குட் இருக்குல்ல, பாகிஸ்தான் குட் ஷோ தட் இட்ஸ் willing டு ஒர்க் அகெயின்ஸ்ட் த டெரர் குரூப். ஓகேங்களா, ஈவன் இப்போ கூட வந்து பாகிஸ்தான் வந்து காமிக்கலாமா அவங்களோட டெரரிஸ்ட் குரூப்புக்கு அகெயின்ஸ்டா ஒர்க் பண்றதுக்கு வில்லிங்னஸ் கொஞ்சமாவது காட்டலாம். ஈவன் இப்போ கூட காட்டுறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. குட் ஈவன் ஷோன்னு சொல்லலாம். ஓகேங்களா, அண்ட் அவாய்ட்னா அவாய்ட் டு ப்ரிவென்ட் சம்திங் பேட் ஹேப்பனிங், ஒரு விஷயத்துல இருந்து அவாய்ட் பண்ணலாம். அண்ட் பாகிஸ்தான் குட் அவாய்ட் த இம்பெண்டிங் எஸ்கலேஷன். ஸோ ஒரு டென்ஷன் இருக்குல்ல, ஒரு டென்ஷன் கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லணும்ல, அந்த ஸ்டார்ட் ஆகாது ஒரு இம்பெண்டிங்ல இருக்க ஒரு எஸ்கலேஷனை வந்து ஸ்டாப் பண்றதுக்கு, ப்ரிவென்ட் பண்றதுக்கு பாகிஸ்தான் குட் ட்ரை, எல்லாமே பாகிஸ்தானால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் நோட்டோட வந்து முடிக்கிறாருங்க. ஓகேங்களா, எடிட்டோரியல முடிக்கிறார். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மேல இருந்து கடன் போயிடலாம். டிப்ளமேட்டிக், ஓகேங்களா, டிப்ளமேட்டிக் ஆக்ஷன்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வெனஸ்டே வந்து ஐசிசி வந்து பல்காம் டெரரிஸ்ட் அட்டாக்காக வந்து
எடுத்திருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய எஸ்கலேஷனை கொண்டு போகும், பின்னாடி கொண்டு வரும் அப்படின்றது வந்து ஒரு ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்ணுதுங்க. அதே மாதிரி இந்த டெசிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, விசாவை கேன்சல் பண்றது, அட்ரங்கி பார்டரையும் ஐசிபிஐயும் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறது. ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே பண்றாங்க. இது எதை காட்டுது அப்படின்னா, இந்தியா கொஞ்சம் கூட பாகிஸ்தான் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணுன்றத வந்து ஆசையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சில மெஷர்ஸ் வந்து ப்ரீவியஸ்லி புல்வாமா அட்டாக்ல இருந்து எடுக்கப்பட்டதும் ஃபாலோ பண்ணப்படுது. அதே மாதிரி இந்த இண்டஸ் வேலி ட்ரீட்டி வந்து டெம்பரவரியா க்ளோஸ் பண்ணப்படுது. எப்பனா வந்து பாகிஸ்தான் வந்து அந்த டெரரிஸ்ட் குரூப்புக்கு அகெயின்ஸ்டா வந்து எப்போ மாறி அவங்களோட வில்லிங்னஸை காட்டுறாங்களோ அது வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இதுல என்னென்ன வந்து இந்த சஸ்பென்ஷன்ஸ்ல என்னென்ன ஆட் ஆகுது அப்படின்னா, பெர்மனன்ட் இண்டஸ் கமிஷன்ல இருக்க ஓவர்சீஸ்மெண்ட் இது பண்றாங்க. விசா ஆடிட்டிங் வந்து ஸ்டாப் பண்றாங்க. அதே மாதிரி இவங்களோட ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கண்டினியூ பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு பயங்கரமான அப்ஜெக்ஷன்ஸ் வந்து பாகிஸ்தான் தெரிவிச்சிருந்தாங்க. இது அது மட்டும் இல்லாம இவங்க எடுத்த ஆக்ஷன்ஸ்க்கு கவுண்டர் ஆக்ஷன்ஸ் பாகிஸ்தான் கொடுத்திருக்காங்க. அது கொஞ்சம் கூட வந்து இந்தியாவோட எக்ஸ்ட்ரீம் பெயினை வந்து புரிஞ்சுக்கவும் இல்லை. அவங்களோட அந்த கிரிமினல்ஸ் வந்து ஹெல்ப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இண்டிகேஷனும், ஒரு ஆசையோ, ஒரு வில்லிங்னஸோ காட்டப்படலை அப்படின்னு சொல்றாங்க. எதனால டிஸ்பெக்ட் எதனால அப்படின்னா ஒரு ஃபேக்ட் இருக்கு. இந்த டிஆர்எஃப் இந்த நாங்க தான் பண்ணோம்னு சொல்லி கிளைம் பண்ற இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் வந்து பாகிஸ்தான் பேஸ்ட் எல்டிஓட ஒன் ஆஃப் த ஒரு ஆர்கனைசேஷன், அதனாலதான் அப்படின்னு சொல்றாங்க. இஸ்லாமாபாத் வந்து ஓகேங்களா சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இவரோட கவுண்டர் ஆக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, அதே விசாவை கேன்சல் பண்ணியிருக்காங்க, டிப்ளமேட்ஸை குறைச்சிருக்காங்க, ட்ரேட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்புறம் பாகிஸ்தான் வந்து சில விஷயங்களை வந்து இன்னும் கொஞ்சம் பயன்படுத்தியிருக்காங்க. என்னன்னா பைலேட்டரல் ட்ரேட், சிம்லா அக்ரிமெண்ட் ட்ரேட்ல இருந்து வெளியே வந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிம்லா அக்ரிமெண்ட் ட்ரேட்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் சீஸ் லைனாக போடப்பட்ட லைன் வந்து அப்புறம் எல்ஓசியா மாறப்பட்டுச்சு. அதே மாதிரி இன்னொன்னு என்ன அப்படின்னா, தேர்ட் பார்ட்டிஸ் யாருமே உள்ள வந்து காஷ்மீர்ல பஞ்சாயத்து பண்ணக்கூடாது எக்ஸப்ட் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு ட்ரீட் தான். இதுல இருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா இங்கேயும் ஒரு சைன் ஆஃப் வார் வர்றதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி WTI குட் சீன் ஆக்ட் ஆஃப் வார். அதே மாதிரி பாகிஸ்தான் என்ன சஜஸ்ட் பண்ணுன்னா, அந்த WTIல எடுக்கப்பட்ட மெஷர்ஸ் எல்லாமே ஒரு வாருக்கான அறிகுறி மாதிரி தெரியுது. தண்ணி குறைந்தால் இது வந்து ஒரு வாராக மாறும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியா நடத்தக்கூடிய மிலிட்டரி ஆபரேஷன்ஸ்ல பாகிஸ்தானி சிட்டிசன்ஸ்க்கு யாருக்காவது பிரச்சனை ஆச்சுன்னா அது வந்து நீங்க என்ன பண்ணீங்களோ அதை நாங்களும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த எல்லா சைனுமே எதை டினோட் பண்ணுதுன்னா ஒரு டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்றதையும் சொல்லுது. அதே மாதிரி வந்து இது ஒரு ரெண்டு போல் மிலிட்டரியும் வந்து ஸ்டாண்ட் ஆஃப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. நரேந்திர மோடி வந்து பீகார்ல பேசுறது வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பனிஷ் அது அவர் பேசின பேச்சும் வந்து ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் டெல்லி வந்து எல்லா இடத்துல இருக்க உலகத்துல இருக்க எல்லா கண்ட்ரி கிட்டயுமே பேசிச்சு. மிஸ்ராபாய் வந்து ஃபாரின்ல இருந்து வந்த எல்லா மெசேஜையுமே எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதே மாதிரி சீனியர் மினிஸ்டர்ஸ் எல்லாமே ஆப்போசிஷன் லீடர்ஸ்க்கு வந்து கிராஸ் பார்டர் லிங்க்ஸ் எப்படி இருக்குன்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வச்சு பார்க்கும்பொழுது இந்தியாவோட சென்டிமெண்ட்டையும் அவங்களோட புரிதலையும் ஆல்மோஸ்ட் எல்லாருமே கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து பெரிய கண்ட்ரிஸ் யூஎஸ்ஏ மாதிரி இருக்கவங்க எல்லாம் வந்து இந்தியாவோட அடுத்த ஸ்டெப்பை வந்து பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறது அப்படின்றது நடக்கவே நடக்காது. ஸோ வந்து இந்தியாக்கான எல்லா சப்போர்ட்டுமே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் ஆல்ரெடி வந்து இந்த ஆல் பார்ட்டி மீட்டிங் எல்லாம் நடத்தி கன்சிடர் பண்றப்போ ஒரு மீட்டிங்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்னும் இருக்கவங்களையும், அதாவது பர்டிகுலர்லி ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கவங்களையும் ஆட் பண்ணிக்கணும். இன்னும் வந்து மஸ்ட் கண்டினியூ டு டேக் இவங்களையும் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னா, இது ஓவராலா சம்மரியா ஒரு கன்க்ளூட் பண்ணும் பொழுது பாகிஸ்தான் வந்து லாபம் அடையலாம். அவங்களோட ஒரு தப்பான பொசிஷன்ல இருந்து மாறும்பொழுது லாபம் அடையலாம். அதே மாதிரி அவங்களுக்கு இப்பயும் ஒரு டைம் இருக்கு அந்த டெரரிஸ்ட் குரூப்புக்கு அகெயின்ஸ்டா வில்லிங்னஸ் காட்டி ட்ரேஸ் டவுன் பண்றதுக்கு ஒரு ஒரு கைண்ட் ஹார்ட் காட்டலாம். இப்பயும் அவங்களுக்கான ஒரு இது இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பாகிஸ்தான் நினைச்சா இப்ப இருக்க டென்ஷனை குறைக்க முடியும். ஒரு இம்பெண்டிங் எஸ்கலேஷன் வந்து குறைக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே கைஸ், தட்ஸ் இட். அண்ட் இன்னைக்கான ஹோம்ஒர்க் என்னன்னா டிட் ஃபார் டேட் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? டிட் ஃபார் டேட் ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எழுதிருங்க. ஸோ கடைசியா முடிக்கும் பொழுது எந்த டோன்ல முடிச்சாரு அப்படின்றதையும் சொல்லிருங்க. ஓகேங்களா? எந்த டோன்ல முடிச்சாரு அப்படின்னு சொல்லுங்க. மூணாவது வந்து என்ன அப்படின்னா வந்து பார்த்தேன் இந்த கன்சோலர் அப்படின்னு இருக்கா. ஸோ கன்சோலர்ன்ற வார்த்தைக்கு டிப்ளமேட்டிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா,
அதே மாதிரி வேற என்ன வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் பண்ணுங்க. ஸோ இது 3 தான் கைஸ் இன்னைக்கான ஹோம்ஒர்க். அண்ட் ஆப்வியஸ்லி இதர் வெனஸ்டே ஆர் தேர்ஸ்டேல இருந்து கண்டிப்பா லைவ் வந்துடலாம். ஓகேங்களா? பாய். இதுக்கு மேல எதுவாக இருந்தாலும் டவுட்டா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகேவா? போயிட்டு வரேன். பாய்.